நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण राधे राधे कृष्ण कृष्ण हरे नाम हरे कृष्ण राधे எழுந்திரு அரக்கனே, பதுங்குவதோ? எழுந்து வா. முடிவு கட்ட முனைப்போடு வந்திருக்கிறேன்.
காத்திருந்தவனுக்கு சாப்பாடு தேடி வருகிறது.
இவனை பிளந்தும் புனர்தத்தனின் எலும்பும் இல்லை. இவனை வீணாக கொன்று விட்டாய். வீணாக அல்ல, உண்மையில் இவனுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. அப்படியானால் இனிமேல் ஒன்றுமில்லை. நாம் யமராஜனின் ராஜ்யத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. அங்கே புனர்தத்தனை தேடி பார்க்க. செல்வோம். பல்ராமண்ணா, அந்த சங்கு எத்தனை அழகு! அண்ணா, அதன் ஒலியை கேட்டால் என்ன? இன்றிலிருந்து நான் முழக்கும் சங்கு இதுதான். போர்க்கள பூமியில் இதை எடுத்து நான் முழக்குவேன். இனிமேல் பாஞ்சஜன்யம் இதன் பெயர். எப்போதெல்லாம் இது முழங்குகிறதோ அங்கு தர்மம் தான் வெல்லும். செல்வோம் யமதர்மராஜனை பார்க்க. இது யார் முழக்கும் சங்கொலி சித்திரகுப்தா? வந்திருக்கிறது யார்? சங்கொலி முழக்கும் சத்தத்தை வைத்தே யமபுரியை அச்சப்படுத்தும் ஆற்றல் மிக்கவன் யார்? அவன் யாராயிருக்கலாம்? யம தர்மராஜனே, இந்த குறிப்பிலே அப்படி யாரும் இங்கு வர எழுதி வைத்த கணக்கில் ஏதும் இல்லை. ஆகையால் பிரபு, எனக்கு தெரிந்தவரை அவன் பூமியில் பிறந்த வெறும் மானிடன் அல்ல, வேறு யாரோதான். அவன் யார்? அசுரனா? ஆண்டவனா? புரியவே இல்லை பிரபு.
இல்லாமல் வந்தீர்களா? அவர்கள் எங்கே? யமதூதர் அழைத்து வரவில்லை, இஷ்டப்பட்டு வந்தேன். இஷ்டம் போல் வருவதோ? இது என்ன இடம் தெரியுமா? உன்னால் இங்கே இந்த உடலோடு எப்படி வர முடிந்தது? உன்னை போல் எந்த மனிதனும் இங்கு வந்ததாக ஒரு கதை கூட கிடையாது. ஒரு ஜீவன் மடிந்த பிறகுதான் அந்த ஜீவன் இங்கே வர வாசல் திறக்கிறது. பிறப்பும் மரணமும் எனக்கில்லையே, அதனால் தான் வர முடிந்தது. அது புரிந்தால் உள்ளே போகவிடு. மூடனாக பேசுவதோ? உனக்கேன் புரியவில்லை? இது யமலோகம். உன் விளையாட்டுகளுக்கு இது இடமே அல்ல. பொழுதுபோக்க நான் இங்கு வரவில்லை, யமதர்மராஜனை சந்திக்க ஆசை. பயம் இல்லாமல் பேசுவதை கேட்கும் போது எரிச்சலாகி இருக்கிறது. இந்த இடத்தில் அச்சம் இல்லாமல் நிற்பது ஏன்? அறியாமையா? நான் விவரமாக சொன்ன பிறகும் இங்கேயே நிற்பதா? இந்த உடலோடு உள்ளே போய் யமதர்மராஜனை தரிசிக்க முடியாது. ஒருவன் மடிந்த பிறகுதான் யமதர்மராஜனை தரிசிக்க இங்கு வருவார். ஒருவன் மடிந்த பிறகுதான் இங்கு வர முடியும் என்று சொன்னால் ஒப்புக்கொள்கிறேன். இப்போதே என்னை கொன்றுவிடு. போதும், உன்னை என்னால் கொல்ல முடியாதே. ஏனோ? சொன்னால் புரியுமா? இந்த மரணம் என்னும் முடிவு நம் இஷ்டத்திற்கு ஏற்றபடி நடக்கிறதல்ல. நீ பிறக்கும் போதே உன் மரணமும் நிச்சயிக்கப்படுகிறது. காலம் உன் பிறவிக்கு இறுதி நேரம் வரும் நாளில் யமதர்மராஜன் உன் ஏட்டுக்கணக்கை பார்த்து உன்னை இங்கே கொண்டு வரச் சொல்வார். தீர்ப்புகள் இங்கே திருத்தப்படுவதும் தடுக்கப்படுவதும் இல்லை. முடிவுகளை இங்கே மாற்றுவதென்பது முடியாதா? கொலை புரிவது இங்கே கூடாதா? கூடாதென்றால் நாங்கள் உள்ளே நுழைய முடியாது. எதற்கும் ஒரு முடிவுண்டு. நாங்கள் செல்ல அனுமதி இல்லை என்றால் உங்கள் யமராஜரிடம் சொல், எங்களை வந்து பாருங்கள் என்று. நாங்களும் அவரும் பார்த்து பேச வேண்டியிருக்கிறது. யாரை பார்க்க யார் வருவது? உங்களை பார்க்க அவர் வருவதா? ஓ, கூப்பிட உங்களால் முடியாதா? நடக்காது. உங்கள் அனுமதியுடன் கூப்பிட்டு பார்க்கட்டும். முடிந்தால் நீயே கூப்பிடு பார்ப்போம். இந்த யமலோகத்தை பயமுறுத்தி ஆட்டி வைக்கும் ஆற்றல் உள்ளவன் யார்? என் அவையில் அவனை உடனே கொண்டு வந்து நிறுத்துங்கள். மன்னிக்க வேண்டும் பிரபு. சொன்னால் நம்ப மாட்டீர்கள். 2 பிள்ளைகள் உங்கள் ஆதிக்க வரம்புக்குள்ளே இருக்கின்ற இந்த யமபுரிக்குள் உடம்போடு நுழைந்து விட்டார்கள். அவர்கள் அச்சத்தையே அறியாதவர்கள். உங்களை பார்க்க வேண்டும் என்று நிற்கிறார்கள். முடியாதென்று மறுத்தேன். உடனே அவன் மாயச்சங்கை எடுத்து பயங்கரமாக முழக்கத் தொடங்கி விட்டான் பிரபு. அதனால் யமபுரியின் பிரதான வாசல் தொடங்கி மாளிகை வரை இத்தனை நடக்கும் பிரபு. என்ன செய்ய? அச்சுறுத்துகின்றான். சங்கொலித்து யாரோ மாயாவி அரக்கன். யாரும்
எவனுமே நுழைய முடியாத எனது எல்லைக்குள் வந்து நின்று அச்சப்படுத்தும் அவன் யார்? திமிரோடு வந்த சிறுவனுக்கு பதிலை யமதண்டமே போய் சொல். யமதண்டம் தோற்றது என்றால் அது புரியவில்லையே. அங்கிருப்பது யார்? உடனே நான் போய் சந்தித்தால் தான் மரியாதை. என் இறைவா, எல்லோர்க்கும் தலைவா, இப்படி ஒரு தவறு புரிந்த என்னை மன்னித்து இந்த எளியனின் வழக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தாங்கள் எனக்கிடும் கட்டளை என்ன பிரபு? மாமுனிவர் சாந்தி பணியின் மைந்தன் புனர்தத்தனுடைய ஆவியை திரும்பப் பெற வந்தேன். தமது தீர்ப்பின்படி அவன் இந்த சமயத்தில் எந்த உலகில் எங்கிருந்தாலும் அவனை என்னிடம் தர வேண்டும். இதுவே எமது கட்டளை. எல்லாம் அறிந்திருப்பவரே, யமபுரிக்கு வருபவர்கள் ஜீவாத்ம ஒளிவடிவில் தான் வருவார்கள். முனிவர் மகனை அதே நிலைமையில்தான் நானும் தர முடியும். பிரபு, அவனை பூத உடம்போடு திரும்பத் தருகின்ற சக்தி யமனுக்கு இல்லை பிரபு. உங்களுக்கு அந்த கவலை எதற்கு? சொன்னபடி அந்த ஜீவாத்மாவை கொடுங்கள். தங்கள் ஆணைப்படி.
யமதர்மரே, கடமை தவறாத உமது பணி கண்டு மிக்க மகிழ்ச்சி. எமது நல்வாழ்த்துக்கள். எப்போதும் என் திருவடிகளில் உம்முடைய பக்தி நீங்காமல் நிலைக்க. குருமாதா, குருமாதா, குருமாதா. என்ன சுதாமா? குருமாதா, குருமாதா, கிருஷ்ணன் வருகிறான். கிருஷ்ணனா? ஆம் குருமாதா, அவனுடன் தமது மைந்தன் புனர்தத்தனும் வருகிறான். என்ன, புனர்தத்தன் வருகிறானா? என்ன சொன்னாய்? புனர்தத்தன் வருகிறானா? ஆம் குருதேவா, கிருஷ்ண பலராமனுடன் தமது மைந்தனும் வருகிறான். அதோ பாருங்கள். மகனே புனர்தத்தா, மகனே புனர்தத்தா, மகனே புனர்தத்தா. மகனே புனர்தத்தா, மகனே புனர்தத்தா, மகனே. புனர்தத்தா, மைந்தா. எங்கு சென்றிருந்தாயடா? எங்குதான் சென்றிருந்தாயடா? எங்கு சென்றிருந்தாயடா மகனே? அம்மா, நான் உங்களுடன் வந்தது தெரியும், அதன் பின் நடந்தது தெரியாது. நான் கடலில் முழுகடிக்கப்பட்டேன். பிறகு என்னவாயிற்று? நீ எப்படி பிழைத்தாய்? மாதா, எனக்கு தெரியாது. கடலில் முழுகினேன், மயக்கமடைந்தேன். பிறகு பிறகு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. நான் முழுகினேன், முழுகிய பிறகு தெரியாது. ஒன்று மட்டும் தெரிகிறது, நான் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன். மயக்கத்தில் எனக்கு எதுவுமே புரியவில்லை. பிறகு இவர்களை சந்தித்தேன். இவர்கள் அப்போது ஏதோ மருந்து கொடுத்தார்கள். அதன் பிறகு உங்களையும் அப்பாவையும் பற்றி சொன்னார்கள் விவரமாக.
கண்ணே அழாதே. யாரிடம் போய் சொல்ல என்னை பார்த்த பிறகும் பழைய நினைவில்லையா? குருமாதா, குருமாதா, கேட்டால் என்ன சொல்வான் குருமாதா? அவன்தான் ஞாபகம் இழந்து விட்டானே. கிருஷ்ணா, ஞாபகம் இழந்து விட்டானா? இயல்பாக அது நிகழ்வதுண்டு. திடீரென்று மனம் அதிர்ச்சி அடைந்து விட்டால் மனிதனுக்கு ஞாபகம் போய்விடுகிறது. அப்படித்தான் நிகழ்ந்திருக்க வேண்டும். எதிர்பாராது மூழ்கியிருப்பான். அப்போது அங்கே சமுத்திரத்தில் உள்ள பாறை மேல் தலை இடித்து இவனுக்கு ஞாபகம் போயிருக்கிறது. புதிராக மறைந்தவன் கிடைத்ததெப்படி? விளக்கமாக சொல்கிறேன். காணாமல் போனவன் கடலுக்குள் மூழ்கினானா? நம்பிக்கை இழக்காமல் நாங்கள் இருவரும் சமுத்திரத்தின் கீழே நடந்து போய் மூலை முடுக்குகளெல்லாம் தேடி பார்த்ததில் இவனை ஒரு நகரத்தில் பார்த்தோம். அங்கே கண்ணங்கரிய மனிதர். அவர் பக்கத்தில் எருமை கூட இருந்தது. அதனுடன் தான் இவன் இருந்தான். அப்போது சந்தேகம் எழுந்தது. சரி, அவர் யார், இவன் யார்? அவரிடமே கேட்டு பார்த்தேன். இந்த இளைஞன் உமக்கு உறவா என்றேன். உறவென்று சொல்ல ஏதுமில்லை என்றார். பாவம், காணாமல் போனதோடு இவனுக்கு இவனை பற்றியே ஞாபகம் இல்லை. அதன் பிறகு ஒரு வைத்தியரிடத்தில் சிகிச்சை செய்தேன். அவர் கொடுத்த மருந்தால் மெல்ல மெல்ல இவன் ஞாபகம் திரும்பியது. முழுவதும் குணமான பிறகு இவன் உங்கள் பேரை சொன்னான். மகிழ்ச்சியில் அப்படியே அழைத்து வந்தேன். கிருஷ்ணா, உனக்கு நாங்கள் இப்போது நீ செய்த உதவிக்கு கைமாறுதான் எங்களால் செய்ய முடியுமா? புண்பட்ட மாதாவின் கண்ணீரை துடைத்தாய். உன் பேருபகாரத்திற்கு பிராமண ஸ்திரீ ஆசி வழங்குவதை தவிர வேறென்ன தர இருக்கிறது? நான் உனக்கு உளமாற செய்யும் ஆசீர்வாதம், உன்னை பெற்றவள் உயிரோடு இருக்கும் வரையில் நீயும் உன் மாதாவை பிரியாமல் இரு. இந்த பிரிவு அவளுக்கு வரக்கூடாது என்று பிரார்த்திக்கும் என் மனது. ஆம், பிரார்த்திக்கும் என் மனது. குருமாதா, தாங்கள் எனக்கு வேறு ஆசி வழங்க வேண்டும். இந்த ஆசைகள் எனக்கு பொருத்தமில்லை. ஏனோ, உன்னை பெற்றவள் உயிரோடு இல்லையா? இருக்கிறாள். மாதா ஒருத்தி அல்ல, எனக்கு 2 அம்மா இருக்கிறார்கள். என்ன, 2 மாதாவா? ஆம் குருமாதா. ஒரு மாதா என்னை பெற்றாள். இன்னொரு தாய் பாலூட்டி வளர்த்தாள். மதிக்கப்பட வேண்டிய 2 மாதா எனக்கு. நான் ஒருத்தி மகனாக வளர்வதற்கு இன்னொருத்தி மகனாக பிறந்தேன். இன்னொருத்தி மகனாக வளர்வதற்கு ஒருத்தி மகனாக பிறந்தேன். அதனால் தான் மாதா வேறு வாழ்த்துக்களை விரும்பினேன். கிருஷ்ணா, உன்னை வாழ்த்துகிறேன். நான் மனம் வாக்கு உணர்வால் நீங்காத நினைவோடு கைப்பிடித்த கணவன் பணி செய்தவள் என்றால் இவள் வாக்கில்
தார்மீக பலம் என்பது சிறிதளவாவது இருக்குமானால் உன் முன்னேற்றத்துக்கு உதவட்டும். அதோடு அதோடு இந்த தாயுள்ளம் உன்னை வாழ்த்தும். கிருஷ்ணா, இவளுக்காக வரம்பு மீறினாயே, உதவினாயே. காலங்காலங்களாக கண்ணீர் வடிக்கும் மக்கள் குலத்துக்கு உதவும் சக்தியை பகவான் கிருபையால் நீ பெறுக. கிருஷ்ணா, கிருஷ்ணா, நாளை இந்த உலகமெல்லாம் புகழ உன்னை உன்னை பாராட்டி ஆனந்திக்க கவிஞர் குலம் காவியம் படைக்கும். அன்புக்கொரு கிருஷ்ணன் என்று சொல்லப் போகிறது. குருமாதா, தாயுள்ளத்தின் வாழ்த்துக்களை பெற்றேன். மண்ணில் பிறந்த பயன் பெற்றேன். நம்பிக்கை விளக்கை ஏற்றிவிட்டீர்கள். குருமாதா ஆசி வழங்கியதால் பாரில் நான் முடிக்க வேண்டிய பணிகள் நல்ல முறையில் நடக்கப் போகிறது. இந்த அடக்கம்தான் உன்னை உயர்த்தும் கிருஷ்ணா. இன்று நீ இந்த புனர்தத்தனுக்கு வாழ்வை மீண்டும் வழங்கி அற்புதம் ஒன்று நிகழ்த்தி விட்டாய். இது உன் மீது எனக்கு நம்பிக்கையை வளர்க்கிறது. நீ வெறும் ஒரு சாதாரண பிறவி அல்ல, நீ தெய்வ புருஷன். யாருடைய தவப்பயனாலோ அல்லது சாபத்தின் விளைவாலோ நீ மனிதனாக பிறந்து விட்டாய். இந்த வயோதிகனுக்கு நான் இழந்த பிள்ளையை நீ மீட்டு தந்தாய். இதற்கு கைமாறு என்னால் செய்ய முடியாது. முடியாது என்பதால் சும்மா இருக்கவா முடியும்? பரமசிவனை பிரார்த்தித்து நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இத்தனை நாள் மனப்பூர்வமாக அவரை நான் பூஜித்திருந்தேனேயானால் அது தருகின்ற பலனை உனக்கு சமர்ப்பிக்கிறேன். உன் மீது ஏதாவது சாபங்கள் இருந்தால் உரிய தண்டனையை பெற்றுக் கொள்ளுகிறேன். மனமாற தருவதை மனமும் வந்து ஏற்றுக்கொள். குருதேவா, குருதேவா, இந்த உயர்ந்த உள்ளம் ஒரு பிதாவுக்கோ ஒரு குருவுக்கோ தான் இருக்க முடியும். ஆகையால் இருவரும் சமமானவர்கள். இந்த உயர்ந்த குருவுக்கு சீடனாயிருந்து என் பிறவிக்கும் ஒரு அர்த்தம் இருப்பதை உணர்ந்தேன். குருதேவா, அர்த்தம் இருப்பதை உணர்ந்தேன்.